இவ அவளோட மாமியா துர்கா தேவியை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கா. இவங்க தூக்க மாத்திரை கொடுத்து கொல்ல ட்ரை பண்ணாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கு. விசாரணைக்கு இவங்களை மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். விசாரணை அங்கதான் நடக்கும். ஒருவேளை இவங்க தான் இந்த குற்றம் செஞ்சிருக்காங்கன்னு நிரூபணமானா இவங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். ஆனா நீ இதை ஏன் பண்ணன? உன் மாமியார் வீட்டுக்காரங்க ஏன் உன் மேல இவ்வளவு கேவலமா பழி போடுறாங்க? அம்மா நான் அர்ஜுன் மாப்பிள்ள கூட இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. இப்ப இத பத்தி அவங்க கிட்டே கேட்டாதான் நல்லா இருக்குமா? நீ நிஜமாவே இப்படி ஏதாவது செஞ்சியா? பெரியம்மா, உங்களுக்கு என் மேல கொஞ்சமாவது நம்பிக்கை வரலையா? அடடா, ஆனா அவங்க ஏன் உன் மேல இப்படி ஒரு பழிய போட்டாங்க? இவங்களுக்கு ஏன் உன் மேல பகை வந்துச்சு? அந்த வீட்ல இன்னும் 3 மருமகளும் இருக்காங்களே, அவங்க மேல யாரும் ஏன் புகார் கொடுக்கல? நீங்க ஏன் சின்ன அத்தை மேல கோவப்படுறீங்க? இங்க வா. பெரியவங்க பேசும்போது இடையில பேசுற பழக்கம் உனக்கு வந்துருச்சு. பேசாம நில்லு. எல்லாரும் சின்ன அத்தை மேல பொய் பழி போட்டுட்டாங்க. சின்ன அத்தை யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டாங்க. உங்க எல்லாரையும் நன்னா கவனிச்சுக்கிறாங்க. நான் போய் அர்ஜுன் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணி என்ன ஆக போகுது? உன் அர்ஜுன் மாப்பிள்ள அங்க இவளுக்காக காத்துட்டா இருப்பான். அவன் இங்க ஓடி வந்துருவானா? அட, அதான் அவன் இவளை இங்க விட்டுட்டு போயிட்டான். இப்ப பாரு, 2 நாள்ல டிவோர்ஸ் நோட்டீஸ கையில கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். மறுபடியும் இந்த பொண்ணு நம்ம தலையில சுமையா வந்து உட்கார போறா. வேற ஒண்ணும் நடக்காது. இதுதான் நடக்க போகுது. உண்மையே சொல்லு, என்ன நடந்தது? அதனால என்ன ஆக போகுது? உண்மை சொன்னா கூட நாம இவளை காப்பாத்த முடியுமா? ப்ளீஸ் உன்கிட்ட சொல்ற, என்ன இந்த வம்பல மாட்டி விடாதீங்க. இன்னொரு விஷயம், இவ மாமியார் வீட்டுல இருக்கிறவங்களும் ரொம்ப நல்ல மனுஷங்க தான். இப்போ இவளை அங்க தெரியல, இவ என்ன பண்ணாலும் இவளே அனுபவிக்கட்டும். அண்ணா, நீங்க இந்த சிக்கல்ல சிக்கணும்னு நான் விரும்பல. நீங்க டென்ஷன் எடுக்காதீங்க. என் தலையில என்ன எழுதி இருக்குதோ அதை நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா என்ன காரியம் செஞ்ச நீ? நீயே இப்படி பண்ண? எல்லாரும் என்ன நினைப்பாங்க நம்மள பத்தி? என்ன ஆச்சு? உங்க வீட்டுக்கு போலீஸே வந்திருக்காங்க. போலீஸ் எனக்காக வந்திருக்காங்க. எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட்? நான் என் மாமியாரை கொல்ல முயற்சி பண்ணேன்னு என் மேல அட்டெம்ப்ட் டு மர்டர் சார்ஜ் இருக்கு. விசாரணைக்காக போலீஸ் என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. நீங்க டென்ஷன் எடுக்காதீங்க. நானாவே உங்க ஏரியாவை விட்டு போயிடுவேன். அப்புறம் நீங்க உங்க ஏரியால ஆனா இப்படித்தான் பண்ணா அப்படின்னு சொல்லிடுங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், என் மேல நம்பிக்கை இல்லையா? இப்ப இப்படி பேசுற? உண்மையை மட்டும் சொல்லு, என்ன ஆச்சு? அக்கா, நான் ஏற்கனவே கோபத்துல என் பொண்ணு மேல கை வச்சுட்டேன். ஆனா நீங்களே இந்த உண்மையை சொல்லுங்க. நீங்க அஹானாவை எப்போ இருந்து பாத்துட்டே இருக்கீங்க? அவ உங்க கண் முன்னாலதான் வளர்ந்தா. நிஜமா அப்படிதான்னு உங்களுக்கு தோணுதா? அஹானா இப்படி செய்வான்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க என்ன செஞ்சாங்க சைலன்னு பாக்குறது போலீஸோட வேலை. எங்களுக்கு லேட் ஆகுது, கிளம்பலாம். யாருக்கு தெரியும் யாரு மனசுல என்ன இருக்குன்னு? விஷயம் என்னன்னா, இவ மாமியா இவள காலேஜ் எக்ஸாம் எழுத விடல. அப்புறம் அந்த ஆடல் பாடல் விஷயத்துல கூட சிக்கல் இருந்துச்சு. சுட்கி, நீ தானே சொன்ன. அதனாலதான் அந்த பாவம் பிடிச்ச கிழவிக்கு இவ தூக்க மாத்திரையே கொடுத்திருக்கா. அம்மா, நான் இப்ப கிளம்பணும். இன்ஸ்பெக்டர் ஐயா, நான் கொஞ்சம் சாமான்களை கூடவே எடுத்துட்டு போகட்டுமா? நீங்க உங்க கையில என்ன எடுத்துட்டு போறீங்கன்னு அதுவும் உங்க முடிவு. நீங்க நிறைய பொருள் எடுக்க முடியாது. அஹானா, அஹானா, நீ திரும்பவும் இங்க தானே வருவ? இல்லன்னா நீ எங்க போவ? உனக்கு என்ன தோணுது? இவ்வளவு பெரிய பழிய உன் மேல போட்டதுக்கு அப்புறம் அவங்க உன்னை வீட்டுல சேர்த்துப்பாங்களா? ஒருபோதும் இல்ல. மேலும் அர்ஜுன் மாப்பிள்ளைன்ட்டு எதுவும் சொல்லல. அவருக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? இல்லாத சமயத்துல இது எல்லாம் நடந்துதா? அம்மா, அவர் இல்லாத நேரத்துல இதெல்லாம் எப்படி நடக்க முடியும்? நான் இங்க அவரோட தான் வந்தேன். அப்போ அவருக்கு எல்லாம் தெரியும்ல. ஆனா அம்மா, நீ உன் மகளை அவ்வளவு கெட்டவன்னு நினைக்கிறியா? நீ நினைக்கிறியா நான் எல்லாருக்கும் கெடுதல் தான் செய்யறேன்னு? நீ புரிஞ்சிக்க முயற்சி செய்திருந்தா உன் மருமகனுக்கு எல்லாம் தெரியும்னு நீ புரிஞ்சிருக்க. மா,
அம்மா கேளுங்க, ஏன் இப்படி முகத்தை வச்சிருக்கீங்க? அம்மா, நான் டுக்குன் அண்ணக்கிட்ட எல்லா விஷயங்களையும் ஃபோனில் சொன்னேன். என்னால் வர முடியாது. நான் உங்ககிட்ட விளக்கம் கேட்டேனா? இல்லையே. அம்மா, நான் விளக்கம் சொல்லலை. நான் விஷயத்தை கிளியர் பண்ணலாம்னு நினச்சேன். நீங்கள் கூட ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமா? ஆனால் என்னை பற்றி நீங்கள் விசாரிக்கல. போதும், நீ பேசுறத நிறுத்து. என்னோட அரட்டை அடிக்க எனக்கு நேரம் இல்ல. அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நல்லா தாச்சு, நீங்களும் இங்கே வந்துட்டீங்க. நீங்களும் தயவு செஞ்சு கேளுங்க. நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்கிறேன். அஹானா மேலே சொல்கிற எல்லா குற்றச்சாட்டுகளும் போய், அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அஹானா அப்படி ஏதும் செய்யலை. அஹானா யாருக்கு கெடுதல் செய்வான்னு எனக்கு தோணலை. அப்ப உன் பொண்டாட்டிய பத்தி பெருமை பேசுறதுக்கு என்கிட்ட வந்திருக்கியா? உண்மை அதுதான். ஒரே ராத்திரியில நம்ம பிள்ளையோட பேச்சே மாறி போச்சு. அவ இவனுக்கு ஏதோ பண்ணிட்டா போல. ஏய், அப்ப அந்த மருந்து மேல இருந்து நேரா அவங்க ரூமுக்கு வந்துருச்சா? இல்ல நாம யாராவது போய் அந்த மருந்து அங்க வச்சோமா? அண்ணா, யாரோ அந்த மருந்து அங்கே வச்சிருக்காங்க. நான் அங்கே இல்லை, அதனால யார் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் 100% சொல்கிறேன், யாரோ கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஆனா இதை செய்ய மாட்டான்னு நான் நம்புறேன். அப்புறம் வேற யாரு பண்ண? எனக்கு எப்படி தெரியும் அம்மா? அது என்னன்னா, நாங்க வெளியாடி இல்ல, எங்க மேலேயே பழிய போடு. பிசி மோனி, ஏன் திரும்ப திரும்ப இப்படி பேசுறீங்க? வேற யாரும் இப்படி சொல்லலையே. ஏன்னா நாங்க உங்க நம்பிக்கையில தான் நாங்க இந்த வீட்டுல இருக்கோம். எங்களுக்கு பயமா இருக்கு. எப்போ எங்க மேல என்ன பழி விழுமோன்னு பயமா இருக்கு. எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அந்த மருந்தை நான் மட்டும்தான் சாப்பிடுறேன். அதனாலதான் நான் அந்த மருந்து அங்க வச்சிருப்பேன். அந்த பொண்ணு தெரியாம அந்த மருந்தை உங்ககிட்ட கொடுத்துட்டா. ஆனா கண்ணா, நான் உன்னை கேக்குறேன், அந்த பொண்ணு படிச்ச பொண்ணு தானே? அவன் அந்த மருந்தை பார்த்துட்டு அன்னைக்கு கொடுத்துருக்க முடியும் தானே? பாருடா, நான் தெளிவா சொல்றேன், அந்த பொண்ணு என் மேல பொய் பழி போட்டா, அப்போ என் மகன் அந்த பொண்ணை சும்மா விடமாட்டான். அம்மா, நீங்க சும்மா இருங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? நம்ம இத்தனை வருஷமா பெரிய அத்தை வீட்டுல தான் இருக்கோம். ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டு விதியை மீறாம நாங்க நடந்துக்கிட்டோம். நாங்க ஏன் அப்படி செய்ய போறோம்? ஒரு முட்டாளா இருந்தா மட்டும்தான் இப்படி நினைக்க முடியும். இல்ல முட்டாள் இல்ல, புத்திசாலி. அப்படி நினைக்கிறவ ரொம்ப பெரிய புத்திசாலியா தான் இருப்பா, முட்டாள் இல்ல. அம்மா, என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லுங்க. அம்மா, ஆனா நிஜமாவே இப்படி செய்வான்னு உங்களுக்கு தோணுதா? எனக்கு என்ன தோணுனாலும் எதுவும் மாறாது. அந்த பொண்ணுக்கு நமக்கு எத்தனை நாள் பழக்கம்னு யோசிச்சு பாத்தியா? அம்மா, ஆனா எப்படிப்பட்ட பொண்ணுன்னு உங்களால புரிஞ்சிக்கவே முடியல. நான் சொல்றேன், இங்க வாங்க. உட்காருங்க. அம்மா, நீங்க அஹானாவை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அது ரொம்பவே தப்பு. அஹானா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நேத்து நான் அவ வீட்டுல தங்கி இருந்தப்போ அஹானா பக்கத்து வீட்டு பாட்டிய பாத்துக்கிறதுக்காக போவான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவ அதிக நேரம் அவங்கள பாத்துக்குவா. அந்த பாட்டி மட்டும் இல்லம்மா, அக்கம் பக்கத்துல யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் அஹானா உடனே ஓடி போய் நிப்பா. அவ அவங்களுக்கு மருந்து கொடுத்து அன்பா பாத்துக்குவா. வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அவ மேல இதுவரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட வந்ததில்லை. இப்போ சொல்லுங்க அம்மா, எல்லாருக்கும் நல்லது பண்ணவ இப்போ தன் மாமியாருக்கே தப்பான மருந்து கொடுப்பாளா? ஒரு முறை நிதானமா யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாலும் அது தப்பு. அஹானா அப்படிப்பட்டவ கிடையாது. நீ உன் பொண்டாட்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்க, பைத்தியம் பிடிச்ச மாதிரி. பர்சோட்டு, நாங்க போலீஸ்ல புகார் கொடுத்துருக்கோம்ல. இப்போ போலீஸ் வரட்டும், போலீஸே வரட்டும், குற்றவாளி யாருன்னு அவங்களே சொல்லட்டும். இது தப்புதானே அம்மா? நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது. போலீஸ் அவ பிறந்த வீட்டுக்கே போய் எங்க கூட்டிட்டு வர போகுதா? அவ ரொம்ப கஷ்டப்படுவா. சொல்லுங்க, அவளால பிறந்த வீட்டுக்கு போக முடியுமா? பிறந்த வீடு மட்டும் இல்ல, இனி அவளால எங்கேயும் கால் வைக்க முடியாது. யாருக்கு தெரியும், இவ நாளைக்கு யாருக்கு ஆபத்தா முடிவாடும்? ஏல் அர்ஜுன், அவ கூட தான் வாழ்வேன்னா வேற எங்கேயாவது தொலைஞ்சு போ. ஆனா இந்த வீட்டு வாசப்படியே அவ மிதிக்க கூடாது.